அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. ஆஹா, என்னடா இது? நானும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முகம் கழுவிட்டு வந்துடுறேன் போன்னு சொன்னவள இன்னும் காணுமே. இவ அபாய குரல் கேட்டாதானே வீட்டுல ஒரு கலகம் பிறக்கும். கொஞ்ச நாளும் பஞ்சுவாலிட்டி இருக்கா நம்ம தங்கச்சிக்கு? டைம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. இப்பவே சண்டே ஆரம்பிச்சாதானே கடகடன் முடிச்சிட்டு சட்டு போட்டுன்னு தூங்க முடியும். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல. அப்பா வாராளா? ஏ ஏ ஏ வாரா வாரா, கோபமா வாரா. ஏ ஜீவா, இந்த இடத்த அப்படியே பிடிச்சுக்கோ. தான் போடுற சண்டைய பார்க்க ஏதுவா இருக்கும். இன்னைக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். வந்துட்டா நம்ம கொஞ்சம் கண்டுக்காத மாதிரியே இருப்போம். அந்த கண்ணி பாரா பயங்கர கோபத்துல வந்து நின்றுக்கா. சுபா, இங்க பாரு, நீ எதுலயும் தலையிடாத. பேசாம ஒதுங்கிடு, நான் பாத்துக்கறேன். ஓகே ஓகே, இதே மாதிரியே கண்டினியூ பண்ணு. அடி ஏனி பா, பேச்சே தீயா இருக்கு. நடுவுல நம்ம உட்காந்துக்கிட்டா சண்டையில நம்ம சட்டை கிழிஞ்சிரும். அதனால எழுந்து ஓரமா நின்னுக்கலாம். சுபா, அச்சச்சோ, ஆள் வந்தாச்சு. ஜீவா, ஒதுங்கிடுறா, ஒதுங்கிடு. ஏய் சுபா, என்னடி? வேணி எங்க? அவ ரூம்ல. வரட்டும். ஏய், என்னடி ஆச்சு? ஒரு மாதிரி கோபமா. சுபா, எதுக்கு கூப்பிட்ட? வாடி வா. என்னடி? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? என்ன சுபா? ஏய் சுபா, நீ ஏன் இவ்வளவு நேரம் ரூம்லயே இருந்த? நீ வருவே நாங்க பாத்துக்கிட்டே இருந்தோம். சத்தியே வந்தாச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்கு என்ன தேடுன? அது ஒண்ணு இல்ல சுபா, உனக்குதான் கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொன்னியே, அதான் வைஷு அத்தை செஞ்சிருந்தாங்க. ஓ, வைஷு அத்தை எனக்காக செஞ்சாங்களா? ஆமா. சுபா, சாப்பிட்டு பாத்தியா? ஐயோ, செம்ம டேஸ்ட். ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுபா, இன்னில இருந்து என்னோட ஃபேவரேட்டும் பால் கொழுக்கட்டை தான். அவளே நான் கிளப்பி விட்ட பீதியில கடுகடுன்னு இருக்கா. இதுல இவங்க டேஸ்ட பத்தி ஒண்ணு கொஞ்சம் கொழுந்து விட்டு எரியுதுன்னு நினைக்கிறேன். எரியட்டும். ஆமா, இத பார்க்க வைஷ்வத்தை வரணுமே. அவங்க ஆசைக்காக தானே இந்த ஏற்பாடு. வைஷ்வத்தை சவுண்ட் கொடுக்கட்டும், தன்னை போல வந்துருவாங்க. இது கூட ஜாலியா தான் இருக்கு. நம்ம தங்கச்சிங்க எல்லாம் சண்டை போடும் போது ஐயோ, இதெல்லாம் பார்க்க கோடி கண்ணு வேணும். என்ன வாசுகி மிஸ்ஸிங். சரி ஓகே, இன்னொரு நாள் வாசுகிக்காக ஒரு சண்டையை கிரியேட் பண்ணிடுவோம். சரி பேசாதடா, சண்டே கவனி. சுபா, நீ கோபமா இருக்கியா? ஐயோ, நான் எதுக்கு கோபமா இருக்கேன்? ரொம்ப குளுகுளுன்னு இருக்கேன். என்னடி ஆச்சு? மதி, உனக்கு தெரியும்ல என்ன எனக்கு பால் கொழுக்கட்டை பிடிக்கும்னு? நல்லாவே தெரியும். நான் சொல்லிதான் வைஷா தேவை செஞ்சாங்க. ஓ, அப்படி செய்ய வச்சு எனக்கு ஆசையை காமிச்சு என் கண் முன்ன எல்லாத்தையும் பார்க்க வச்சுட்டு நான் எனக்கு இல்லாம ஆக்கிட்ட. என்னடி சொல்ற? நான் என்ன சொல்றேன்னு உனக்கு தெரியல. அது எப்படி உங்களுக்கு அப்படி மனசு வருது? நாம எல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி கிடையாது. மச்சான் முண்டாட்டி கொழுந்த முண்டாட்டி மாதிரி கிடையாது. நம்ம நாலு பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்னு சொல்லுவீங்களா இல்லையா? ஆமா, அதெல்லாம் சும்மா வாய் வார்த்தைக்கு தானே. சுபா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சுபா, என்ன பேசுற? நம்ம எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இப்பவும் ஜாலியா சந்தோஷமா பேசுறோம்னா அதெல்லாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீ அதை வச்சு என்ன சொல்ற? இருத்தடி. ஏய் சுபா, எல்லாம் சும்மா வாய் வார்த்தை தானே. ஏய், என்னடி சொல்ற? வேணி பேசாத. வேணி, ஆமா, நல்ல புள்ள மாதிரி பேசாத. சுபா, அது நீ என்னன்னு சொல்லுடி. சரி ஓகே, வேணும்னு பிளான் போட்டீங்களா இல்ல யதார்த்தமா நடந்ததா? என்னது? என்ன கொழுக்கட்டையை சாப்பிட விடாம எல்லாத்தையும் வாசுவிக்கு கொடுத்து விட்டது. மதி, என்ன சொல்றா? எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை ஏதாவது நம்ம கிட்ட போட்டு வாங்குறாளா, விளையாடுறாளா? எனக்கும் பார்க்க அப்படிதான் தெரியுது. நம்ம கிட்ட சுபா எப்பவுமே இப்படி கோபமா பேசினது இல்ல. இன்னைக்கு பேசுறானா ஏதோ விளையாடுறாளோ? எனக்கும் அப்படிதாண்டி தோணுது. சரி ஓகே, அவளா நம்மளான்னு பாத்திரலாம். என்ன சொல்ற? அவ பேசுறாள, நம்மளும் பேசுவோம். மதி, அவ மட்டும் தான் நம்ம கிட்ட விளையாடுவாளா? நமக்கு விளையாட தெரியாது அப்படிங்கிற? அப்படியேதான். சரி ஓகே. இப்ப பாரு. என்னங்க குசுகுசுப்பு? என்ன பேசிக்கிறீங்க? ஏய், இப்போ உனக்கு என்னடி? கொழுக்கட்டையை வாசுக்கு கொடுத்து விட்டியான்னு கேக்குறியா? எனக்கு இல்லாம? ஆமா. இப்ப என்ன, நீ உடனே சாப்பிடணுமா? நாளைக்கு அத்தை செய்ய சொன்னா செஞ்சுட்டு போறாங்க. ஒரு நாள் லேட்டா சாப்பிட்டா தப்பு இல்லையே. வேணி, தப்பு இல்ல. தப்பே இல்ல. ஏய், இங்க பாரு, வேண்டாம். நான் கோபப்படுற மாதிரி இன்னும் கொஞ்சம் பேசுறீங்க. உனக்கு மட்டும் தான் கோபப்பட தெரியுமா? ஹலோ சுபா, எங்களுக்கு அதுக்கு மேல கோபப்பட தெரியும். எங்க கோபத்தெல்லாம் பாக்குறியா? சொல்லு பாக்குறியா? மதி, என்னடி
சிரிக்கிற? என்னமோ உனக்கு தான் கோபமா கத்த தெரியும். நாங்களாம் கோபப்பட்டு பேசணும்னு வச்சுக்கோ. பேசுனா வச்சுக்கோன்னு சொன்னேன். பின்ன என்ன பேசுனா? இங்க பாரு பாரு, யார் வேண்டாம்னு சொன்னா? சூப்பர் சூப்பர், சபாஸ், சரியான போட்டி. இப்படிதான் நடக்கணும் சண்டை. ஏய் ஐ, அத்தா வந்தாச்சு. என்னடி 3 பேர் இங்க என்ன மீட்டிங்? அத்தா அத்தா. என்னடா என்ன பேசிட்டு இருக்காங்க 3 பேரும்? சவுண்ட் வேற கூட கேக்குது. பேசல அத்தை, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டையா? என்னடா சொல்ற? எதுக்காக சண்டை போட்டுட்டு? ஐயோ அத்தா, பயப்படாதீங்க. நான் தான் கொஞ்சம் கொளுத்தி போட்டேன். கொளுத்தி போட்டியா? என்னடா சொல்ற? அத்தா, நீங்க என்ன சொன்னீங்க அன்னைக்கு? வீட்ல இந்த நாளும் என்னைக்காவது சண்டை போட்டுருக்கா? வீட்ல மச்சான் முன்னாடி குழந்தை முன்னாடி சண்டையை கூட பார்க்க முடியலன்னு அவ்வளவு வருத்தப்பட்டீங்கல்ல? ஏய், நான் வருத்தப்பட்டேனா? பட்டீங்க அத்தை, மறந்துட்டீங்க. உங்க வருத்தம் தாங்காம நான் தான் இந்த சண்டைக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏய், என்னடா சொல்ற? அத்தை, சத்தம் இல்லாம பாருங்க. இப்பதான் அத்தை, சண்டை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி செம்ம என்டர்டைன்மெண்ட் தான். குறுக்கு பிடிச்சவனே, ஏன்டா உன் புத்தி இப்படி போச்சு? அத்தை, நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் எல்லாம். இன்னைக்கு அடிச்சுக்கிட்டா நாளைக்கு கழுத்தை கட்டி கொடுங்க. டோன்ட் வரி அத்தை. ஏய், என்னடா பேசுற? இப்பவே நான் அத்தை ஊருங்க அத்தை, என்னதான் நடக்குதுன்னு பாத்துக்கலாம். ஒரு சண்டைக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன் நானு. அதான் நீங்க ரஸ்க் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி டக்குன்னு முடிச்சிட்டா எப்படி? போருங்க அத்தை. ஏய் ஜீவா, பெரிய பிரச்சனை எல்லாம் ஆகாது, பாத்துக்கலாம். இல்லடா, உங்க மாமாக்கு 2 பேரும். மாமாங்க 2 பேரும் ரூம்ல பேசிட்டு இருக்காங்க அத்தை. ஆபீஸ் விஷயம், இடியே விழுந்தாலும் காது கேட்காது. ஏய், கொஞ்சம் பொறுங்க அத்தை. என்னமோ சொல்ற? பிரச்சனை ஏதாவது பெருசா வந்துச்சு? நான் பாத்துக்கிறேன் அத்தை, இங்க வேடிக்கை மட்டும் பாருங்க. என்னமோ சொல்ற? இதுகளுக்குள்ள இவன் எதுக்கு சண்டை மூட்டி விட்டுருக்கான்? சண்டை போட்டுக்குவாங்களா? சரி, ஓகே, பாப்போம். அப்பனா வேணும் தான் தெரிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. நான் உனக்கு பிடிக்கும்னு சொன்னா அதை நீங்க என்ன செய்ய விட மாட்டீங்க. இல்ல, இந்த ஒரு சின்ன விஷயம் கூட எனக்காக நீங்க விட்டு கொடுக்கல. விட்டு கூட கொடுக்க வேண்டாம். என்னோடதே நீங்க எனக்கு கொடுக்கலனா நமக்குள்ள என்ன இருக்கு? அதத்தான் கேக்குறேன். நமக்குள்ள என்ன இருக்கு? சரி, நீ இப்படி பேசுவே நான் எதிர்பார்க்கல. நானும் தான் எதிர்பார்க்கல. இங்க பாரு சுபா, உனக்கு கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும் தான். அதுக்காக நீ ஒருத்தியே சாப்பிட்டா போதுமா? நான் சாப்பிடவே இல்ல. இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன அது கிடைக்காத சாப்பாடா? இதெல்லாம் ஒரு விஷயம் வந்து கேள்வி கேட்க வந்து நின்றுக்க. அதுவும் கண்ணை உருட்டிக்கிட்டு. ஐயோ போ சுபா. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? மதி, எனக்கு என்னமோ சுபா சீரியஸா பேசுற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு அவ பெர்ஃபெக்ட்டா நடிப்பாடி. அப்படியா? என்னடி சவுண்ட் குடுக்குற? இங்க பாருங்க, இதுக்கு மேல என் பொறுமையை சோதிக்காதீங்க. சரி, ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சேவோம். பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா திமிராவே பேசிட்டு இருக்கீங்க. ஏய், யார் திமிரா பேசுறா? நீதான் திமிரா பேசுற. ஏய் சுபா, ஏய் நீ பேசாதடி. ஐயோ சுபா, போது விளையாண்டதெல்லாம். எனக்கு என்னமோ நீங்க சீரியஸா பேசுற மாதிரியே இருக்கு. இதுக்கு இப்ப இந்த விளையாட்டு? விளையாட்டா? ஓ, என்ன பக்கம் விளையாடுற மாதிரி இருக்கா? என்ன பச்சை பாப்பாவா? ஆமாடி, பச்சை ட்ரெஸ் போட்டுக்கல, பச்சை பாப்பா தான். மதி, நீ என்கிட்ட பேசாத. என்ன நீ என்னையும் பேசாதங்கற, வேணியும் பேசாதங்கற? யார் தான் பேசுறது? நீ மட்டும் தான் பேசுவியா? மதி, நான் உண்மையிலே சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஹாஸ்பிடலுக்கு போறியா? ஓ மதி. ஐயோ ஐயோ, சுபா எவ்வளவு சீரியஸா பேசினாலும் இதுக ரெண்டும் சிரிப்பும் நினைச்சு பேசிட்டு இருக்குதுங்க. கோபத்துல கொந்தளிக்கிறாளே. ஒரு கொழுக்கட்டைக்கு இந்த கொலை வெறியாமா? இருந்தாலும் என் தங்கச்சி ஒரு அதிசயம்தான். என்னடி கத்திக்கிட்டே இருக்க? பெண்ணா, உனக்கு கொழுக்கட்டை வேணும் அவ்வளவுதானே? இப்பவே செஞ்சு கொடுக்கறேன், போதுமா? தேவையில்ல. அப்பனா பேசாம போய் தூங்கு போ. ஏய் போதும், நீங்க பேசுறது சரியில்லை. நான் இந்த வீட்டு பொண்ணு, எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன? என்ன இவ்வளவு நேரம் ஒழுங்கா தானே போச்சு, இப்ப ட்ரக் மாறி போகுதே. இதுக்கு மேலே பேச விடலாமா? விளையாட்டு வினையாயிடுமோ? ஓ, நீ இந்த வீட்டு பொண்ணுனா நான் என்ன பக்கத்து வீட்டு பொண்ணா? நானும் இந்த வீட்டு பொண்ணு தாண்டி. ஏய், நான் இந்த வீட்லயே பிறந்து வளர்ந்த பொண்ணு. எனக்கு இல்லாத உரிமை உங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு அப்புறம் தான் உங்களுக்கு. புரியுதா? ஆஹா, இது எப்பையில இருந்து போட்ட சட்டம்? இது எப்பவுமே இருக்கிற சட்டம் தான். சுபா, அதி போதும், பேச்சு வளர்ந்துகிட்டே போகுது. என்னடி, என்ன பேச்சு வளர்ந்துகிட்டே போகுது? ஊமக்கல்லி மாதிரி இருந்து எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டு இப்ப நல்ல புள்ள மாதிரி பேசுறியா? அசோகா, என்ன நடக்குது? எதுக்கு அப்படி சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க? ஏய் சாலா, எல்லாம் இந்த ஜீவா பண்ண வேலை. இவங்களுக்குள்ள விளையாட்டுத்தனமா சண்டையை மூட்டி விடுறேன்னு ஏதோ நாரதர் வேலையை பார்த்து விட்டுருக்கான். ஆனா இதுக்கு சீரியஸா சண்டை போடுதுங்களா இல்ல சிரிப்புக்கு சண்டை போடுதுங்களா ஒண்ணுமே புரியல. மதி விளையாட்டா பேசுற மாதிரி இருக்கு, ஆனா சுபா சீரியஸா பேசுறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா, சண்டையா? நம்ம வீட்லயா? ஆமாண்டி, இவ்வளவு நேரம் சண்டை மாதிரி இல்ல, ஆனா இனி சண்டையாயிருமோன்னு பயமா இருக்கு. அத்த, ஒரு நிமிஷம், சண்டையெல்லாம் ஆகாது. சண்டை வர மாதிரி இருந்தா போய் தடுத்துடலாம். ஏண்டா உனக்கு இந்த ஆகாத வேலை? ஒரு என்டர்டைன்மெண்ட் இருடா, கவனிச்சுக்கிறேன். சுபா, அப்பனா இந்த வீட்ல எல்லாமே எங்களுக்கு 2ஆம் பட்சம்னு சொல்றியா? சொல்றதுனே அதான் உண்மை. எனக்கு போகதா எல்லாமே. அவங்க கிட்ட சரிசமமா சந்தோஷமா ஒரு ஃப்ரெண்டா பேசுறேங்கிறதுக்காக ஓவர் அட்வான்டேஜ்
எடுத்துக்காதீங்க. ஏய், என்னடி இப்படி பேசுற? விளையாட்டா இருந்தாலும் இப்படி எல்லாம் பேசாத. யாரு விளையாட்டா பேசுறா? நான் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு இல்லாத உரிமை இந்த வீட்ல உங்க யாருக்கும் கிடையாது. எனக்கு போக மிச்ச மீதி தான் உங்களுக்கு. அத முத புரிஞ்சுக்கோங்க. ஏய் சுபா, என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன நீ பேசுனதை விடவா? நான் சும்மா நீ விளையாட்டுக்கு பேசுறேன்னு. நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு விளையாட்டுக்கும்ப. ஆனா அப்படியான்னு கேட்டுட்டு ஏமாலியா உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? சுபா என்னாச்சு? இப்படி எல்லாம் பேசாத. பேச்ச இதோட விட்டலாம். ஏய் நிறுத்தடி. பேச்ச விட்டலாம் சொல்ல நீ யாரு? நீ யாருன்னு கேக்குறேன். இல்ல சுபா, அது வந்து இங்க இருந்தா வந்துகிட்டு இந்த வீட்ல உரிமை கொண்டாறியா? ஏய் என்னடி பேசுற? இப்ப உனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுறேனா? அத்தை மாமாவா உன்னை பார்த்து கட்டி வச்சனால. ஆனா அவளை நான் எதுக்காக பார்த்து பேசணும்? இங்க இருந்து ஓடி வந்து அதுவும் கொலப்படியோட எந்த இடம் போக்கடை எதுவும் இல்லாம தனியா அனாத மாதிரி தவிச்சுக்கிட்டு இருந்தவள சரத்து பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான். கூட்டிட்டு வந்தவ சரத்துக்கிட்டே உரிமை கொண்டாடி இந்த வீட்டு மருமகங்கிற பேர்ல அதுவும் ஒண்ணு கல்யாணம் கூட முடியல. அதுங்கள அதிகாரம். உனக்கு என்னடி இருக்கு இந்த வீட்டுல உரிமை? சுபா நிறுத்தடி. என்ன பேசிட்டு இருக்க? நான் எல்லாம் சரியா தான் பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து ஒண்ணு இல்லாம வந்ததெல்லாம் இன்னும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களோ? சுபா போதும், இதோட பேசாத. நீ சும்மா இருனே. இதுக கிட்டலாம் இப்படி தான் பேசணும். நானும் இவங்களுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவோ இறங்கி ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகுனா, ஆனா இதுக ரெண்டும் சொல்லுவாங்கல்ல, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது ஓடுறது என்னமோ ரோட்டுக்குன்னு அந்த மாதிரி இருக்கு. ஐயோ என்ன இப்படி பேசுறா? சுபா சுபா போதும், நிறுத்து. சாரி சுபா, என் மேலதான் தப்பு. இனி நான் இப்படி பேச மாட்டேன். இல்ல இந்த வீட்ல கூட இருக்க மாட்டேன். ஐயோ என்னென்னமோ நடக்குது. அசோகா, என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? சுபா, இவ்வளவு நாள் எங்களை இப்படி மனசுல வச்சுட்டு தான் நீ பழகிட்டு இருந்தியா? இவ்வளவு நாள் இப்படிதான் இருந்தீங்கன்னு தெரியாது. ஆனா இனி இந்த நிலைமையில தான் இருப்பீங்க. சுபா நீ பேசாம இருனே. போதும்டி, நிறுத்து. சுபா நான் தான் விளையாட்டா. சுபா என்னனே? நான் தாண்டி விளையாட்டா சொன்னேன். அவங்க மேல எந்த தப்பு இல்ல, அவங்க எதுவுமே பேசல. ஓ நல்லதா போச்சுனே நீ விளையாட்டா சொன்னது. இவங்க குணம் எப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுபா ஐயோ தப்பு பண்ணிட்டேன். சுபா ஏய் நிறுத்தடி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அத்தை, நான் பேசக்கூடாதுனா? மதிக்காத கல்யாணம் முடிஞ்சிருச்சு, நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டா. அவ என்ன எந்த ஒரு சொந்த பந்தம் எதுவுமே இல்லாம நம்ம வீட்டு மருமகன் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பாப்போம். அது வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. ஏய் சுபா, என்ன பேசிட்டு இருக்க? சரியா தான் பேசுறேன். இன்னும் கல்யாணத்துக்கு எத்தனை நாள் இருக்கோ? உங்களை யார் மனசு எப்படினாலும் மாறலாம். இப்பவே மருமகன் வந்து உட்கார்ந்துகிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் முடிஞ்சதை இந்த வீட்டுல காலடி எடுத்து வைக்க சொல்லுங்க. அது வரைக்கும் ஏய் வெளியே போடி. சுபா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. போதும். ஒரு வார்த்தை என்ன? இதுக்கு மேலையும் பேசுவேன். பேசாத. சொல்றது கேக்குதா இல்லையாடி? பேசாத பேசாத. ஏய் டேய் ஜீவா, பேசாத பேசாத. ஏய் ஜீவா பேசாத பேசாத. ஏய் என்னடா என்ன லூசு மாதிரி புலம்புற? பேசாத, இதுக்கு மேல பேசாத. ஜீவா ஏய் பேசாதன்னு சொன்னேனா இல்லையா? என்னாச்சு உனக்கு? டேய் கருக்கு பிடிச்சவனே, என்னடாச்சு? சரத்து சரத்து, அது என்னடா? எழுந்துரும் முத. பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க. ஏய் பேய பாத்தியா? இல்லடா அது முத எழுந்துரு. ஜீவா எழுந்துடுறா. சரத்து என்னடா என்னாச்சு? இந்த அளவுக்கு நீ பயந்து நான் பார்த்ததே இல்ல. கனவு எதுவும் கண்டியாடா? டேய் எருமை, இன்னும் மணி 8 ஆகல, அதுக்குள்ள தூங்கி கனவு வேறையா? சரத்து மணி நடந்ததெல்லாம் கனவா? என்னடா என்ன நடந்துச்சு? அது வந்து சரத்து சரத்து சரத்து. சுபா சுபா எங்க? தெரியலையே, நான் பார்க்கல. இவ்வளவு நேரம் நான் அப்பனா எல்லாரும் எங்கடா? என்ன பண்றாங்க? எல்லாரும் என்னடா பண்ணுவாங்க இந்த டைம்ல? அம்மா அத்தா எல்லாம் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்காங்க. அதே நீ ஆதவனை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. சுபா வேணி வேணி கிச்சன்ல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். சுபாவா பாக்கலையே. பாக்கலையா? சரத்து என்னடா? அது வந்துடா. ஐயோ டேய் டேய், ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பா? என்னடா பண்ண? சரத்து அது வந்து என்னடா சொல்லி தொலை. அன்னைக்கு வேணி வீட்டை விட்டு போறேன்னு மாமா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அத்தை வைஷத்தை கூட பேசிட்டு இருந்தாங்கல்ல. நம்ம வீட்டு பிள்ளைங்க சண்டை போட மாட்டேங்குதுங்க, அந்த சண்டையை பார்க்க கூட நமக்கு கொடுப்பனே இல்ல அந்த மாதிரி. ஆமா விளையாட்டா? சரத்து விளையாட்ட வினையாக்கிட்டேன்டா. என்னடா சொல்ற? டேய் நான் சுபா கிட்ட ஐயோ இங்க வைஷத்தை கொழுக்கட்டை பண்ணாங்கல்ல, அது சுபாக்கு ரொம்ப பிடிக்குமே. அது வீட்டுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே. அதை வச்சு மதி வேணி வாசுகி எல்லாத்தையும் அப்ப நினைக்கிற மாதிரி போட்டு விட்டேன்டா.
போட்டு விட்டியா? எதுக்குடா இந்த கிறுக்குத்தனமான வேலை? ஐயோ சரத்து, நான் ஆறுதல் வேலை பாப்போன்னு. இல்ல வைஷு அத்தைக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும்னு. ஒரு கிறுக்கு பிடிச்சவனே, மருமக பூரா சண்டை போட்டுக்கிறது வைஷு அம்மாவுக்கு என்டர்டைன்மெண்ட் இல்லடா. நம்ம வீட்டுல இந்த மாதிரி சண்டைய பார்த்ததே இல்லையா, அதான் கொஞ்சம் அஜால் குஜாலா இருக்கும்னு. டேய் முட்டாள், இப்ப சுபா கிட்ட போய் பேசணும்டா. கனவுலயே ரொம்ப பயங்கரமா இருந்ததுடா. இந்த வீட்டையே ரெண்டாக்கிட்டேன். ஐயோ, கனவுல நடந்தது மட்டும் நிஜத்துல என்னைக்குமே நடக்க கூடாதுடா. அதுவும் என்னால இந்த வீட்டுல நடந்து நினைச்சு நான் செத்துருவேன். இந்த கூட்டு குடும்பம் எப்படியே ஒத்தமையா இருக்கணுங்கிறதாண்டா ஆசை. ஆசையா வாழ்ற வீட்டுல சரத்து எனக்கு பயமா இருக்குடா. சுபா கிட்ட நான் பேசணும். கனவு தானே கண்ட, அதுபடி அதெல்லாம் எதுவும் நடக்காது. இல்ல எனக்கு பயமா இருக்கு. என் தங்கச்சி ஏதாவது கோபத்துல ஒரு 2-3 பிட்ட வேற எக்ஸ்ட்ரா போட்டேன்டா. அவளுக்கு கோபம் வரட்டும்னு. ஏய் சத்து, வாடா சுபாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இடே வைஷாமா, சிந்துக்கு கொல்கட்டை, அப்புறம் வீட்டுல உள்ள மசால் பொடி, ஊர்கா இந்த மாதிரி அவ சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவான்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்கடா. அதுக்குதான் உன்னையும் கூட்டிட்டு போலாமேன்னு கூப்பிட்டேன். வா நம்ம போய் சிந்துவை பார்த்துட்டு வந்துடலாம். டேய் சிந்துவா, இங்க குடும்பமே 2000 ஒரு கனவு கண்டு நானே பீதி அடைஞ்சு போயிருக்கேன். இப்ப ஊர்கா ரொம்ப முக்கியம். ஏய் ஒரு நிமிஷம் வாடா, சுபாவை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாக்கலாம். சுபா அப்படிலாம் சண்டை போட மாட்டாளா? ஐயோ, சண்டைய நேர்ல பார்த்தவன் எனக்கு தானே தெரியும். என்னது நேர்ல பாத்தியா? ஓ கொல்லாதடா, கனவுல பார்த்தேன்டா. கனவுக்கே இந்த பாடா? நீ என் கனவுல வந்து பாத்துருக்கணும். இந்நேரம் எனக்கு மேல டர் ஆயிருப்ப. என்னது? ஐயோ புரிஞ்சுக்கடா, வாடா சுபாவை பாக்க. சரி ஓகே, சுபாவை பார்த்து பேசிட்டு இதுவை போய் பார்த்துட்டு வந்துடலாம். மணி 8 தாண்டா ஆகுது, போயிட்டு 9 மணிக்குலாம் வந்துருவோம். இந்த ஒரு கொழுக்கட்டையை செஞ்சுட்டு அங்கங்க பார்சல் வேற போறது இல்லாம வீட்டுல வேற பரிதவிச்சிட்டு இருக்கேன். இனி நாரதர் வேலைய கனவுல கூட நினைச்சு பார்க்க கூடாது. என்னடா புலம்பிட்டு இருக்கேன்டா. வா முத சுபாவை போய் பாப்போம். அப்பதாண்டா என் மூச்சு காத்தே நிக்கும். ஐயோ அப்படி செத்துருவ. ஏன்டா செத்தாலும் பரவாயில்ல, முத வாடா. ஐயோ சுபாவ, நீ ஒரு வீரமான பீஸ் நினைக்கிற, ஆனா அதுவும் ஒரு பாசக்கார பீஸ் தான். என்னதான் நடக்குதுன்னு போய் பாப்போம். இடே என் புத்தி என் தங்கச்சிக்கும் இருக்கும்டா. ஏதாவது கிறுக்குத்தனமா யோசிச்சானா? ஐயோ கடவுளே, ஒண்ணுமே நடக்க கூடாது. சுபா டேய் சரத்து, வீடு ஃபுல்லா தேடிட்டேன்டா. முட்டை மாடி, கார்டன் எல்லா இடத்தையும் தேடிட்டேன். என் தங்கச்சியை காணும்டா. நான் பேசுனதுல ஏதாவது விபரீத முடிவு எடுத்திருப்பாளோ? ஆமாண்டா, ரொம்ப விபரீதமான முடிவுதான். சரத்து, ஏய் அங்க என்ன தேடுற? இங்க வா. எங்கடா? இங்க வந்து பாரு. எங்க? இப்ப எதுக்குடி இந்த நெருப்ப கொழுந்து விட்டு எரிய விட்டுருக்க? அது என் மனசு எரியற வரைக்கும் அதுவும் எரியும். என்னடா நடக்குது? நீ பேசின பேச்சுக்கு அர்ச்சனை, சக்திக்கா? ஆமாண்டா, அவன் முகத்தை பாரு. டேய் நான் கூட ரொம்ப பயந்துட்டேன்டா. சுபா மதிக்கிட்ட வேணிக்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணிருவாளோ என்னமோன்னு. ஏய் கனவுல ஐயோ, என் தங்கச்சி அப்படிலாம் பேச மாட்டாடா. ஆனா என்னென்னமோ கனவு வந்துச்சுடா. அவ பேச மாட்டா, நீ என்ன நினைச்சியோ? டேய் நானும் அப்படி நினைப்பேனா? என்னத்த நினைச்சியோ? சரி ஓகே. ஏண்டா நான் பேசுனதுக்கு சக்தி கிட்ட பிரச்சனை பண்றாளோ? ஆமாமா, இரு ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு போயிடலாம். ஓகேடா. பூ இது ஒரு பொழப்பு. ஏய் வீட்டுல சண்டை வரக்கூடாது, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதுக்கு வாய மூடுனாலே சரியா போகும். ஆமாண்டா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்ப வா. ஆமாடா, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன எப்ப விடுவியோன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஓ அப்படி நீ ஒரு வார்த்தை சொன்னா கூட குடுகுடுன்னு திரும்பி பார்க்காம ஓடிடுவேன். திரும்பி பார்க்காம ஓடுவ? அந்த அளவுக்கு நான் உனக்கு கொடுமைக்காரியா? ஏண்டி இந்த பாடுபடுத்துற? கொழுக்கட்டை சாப்பிட்டியா? ஆனா நான் சாப்பிடல. உன்னை யாரடி சாப்பிட வேண்டாம்னு சொன்னா? மதி வேணி. அவங்க எதுக்குடி சொல்ல போறாங்க? என் அண்ணன் சொன்னானே. அவன் என்னடி சொன்னா? மதிய வேணி என்ன சாப்பிட விடாம ஆக்கிட்டாங்கன்னு சொன்னானே. அதுக்கு என்ன எதுக்குடி தாளிக்கிற? நீதானடா சொன்ன. என்னடி சொன்ன? கல்யாணமான முத நாள் நைட்டு என்ன சொன்ன? சிரிக்காத, சொல்லு. ஏய் அழுகுறேன்டி. பரவாயில்ல சொல்லு, என்ன சொன்ன? அத வேற ஒரு அவசரத்துல ஹீரோயிசமா சொல்லி தொலைச்சேன். சொன்னாலும் சொன்னேன், எனக்கு வேணாதான். அப்படி என்னடா சொல்லிருப்பான் தெரியலையே. சொல்லு, என்ன சொன்ன? உனக்கு இந்த வீட்டுல யாரு மேல கோபம் இருந்தாலும் என் மேல வந்து காட்டு. ஏன்னா அந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும். இந்த வீட்டு மருமகனி, இந்த குடும்பத்தை எக்காரணம் கொண்டு பிரிச்சிராதமான்னு சொன்னேன். ரெண்டாவது பாயிண்ட் விடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன?
என்னடா யார் மேல கோபம் இருந்தாலும் ஏன் மேல வந்து காட்டு. டேய் இது கூட நல்லா இருக்குல்ல. ஆமாண்டா, நம்ம கூட ஃபாலோ பண்ணலாம். குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆமாண்டா. இரு, நமக்கும் கல்யாணம் முடியட்டும். இதையே நம்ம பொண்டாட்டிங்க கிட்ட சொல்லி வைப்போம். ஓகேடா. சொன்னியா இல்லையா? தெரியாம சொல்லி தொலைச்சிட்டேன்டி. இப்போ உனக்கு யாரு மேல என்ன கோபம்? என் அண்ணன் மேல. என்னடா ஏன் மேலங்கிறா? தெரியலையே. அடிங்கொய்யால உங்க அண்ணன் மேல கோவனா அதே ஏன் மேல காட்டுவியா? போடி போ, அவங்கிட்ட போய் காட்டு. அவனும் இந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தன் தானே? ஆ, அவனும் இந்த குடும்பத்துல உள்ள ஒருத்தன் தானே? ஆமா. அப்ப நான் அவன் மேல கோபம் இருந்தா காட்டுடி, காட்டு, என் மேலேயே காட்டு. அவன் மேல மட்டும் இல்ல. என்ன? மதி, வாசுகி, வேணி எல்லார் மேலேயுமா? ஆமாடா, இன்னைக்கு எனக்கு சதி பண்ணி என்னோட ஃபேவரட்டான கொழுக்கட்டைய சாப்பிட விடாம ஆக்கிட்டாங்க. யாரு? மதி, வாசுகி, வேணி. ஐயோ, என்னடி சொல்ற? என் தங்கம் கொழுக்கட்டை சாப்பிடலையா? டேய் ஐஸ் வைக்காத. உசாராதான் இருக்கா. அவங்க 3 பேர் சாப்பிட விடல கோபம். உன் அண்ணங்காரன் அவங்க சாப்பிட விடலங்கறத என்கிட்ட வந்து சொல்லிட்டான். அதுக்கு அவங்க சாப்பிட விடல ஓகே, அத எதுக்கு அவன் என்கிட்ட வந்து சொல்லணும்? இந்த 4 பேர் ஒத்துமையா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காம சண்டை மூட்டி விட்டுருக்கான். டேய், என் தங்கச்சி எவ்வளவு அழகா பேசுறா பாரு. ஆமா, என் அண்ணங்காரன் எப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு. நல்லா இருக்குடா பாக்க. இருக்கும். சக்தி மட்டும் இப்ப நம்மள பார்த்தா ஆண்டவன் ஆடுவான். ஆமாண்டா, இந்த படுவா ராஸ்கல் போட்டு கொடுத்தானா? ஆமாடா, அப்படி போட்டு கொடுக்கிறது தப்பு இல்ல. ரொம்ப தப்பு. அதனால அவன் மேலயும் கோபம். 4 பேர் மேல உள்ள கோபத்தை உன்கிட்ட தான் நான் இப்ப காட்டுவேன். ஐயோ, பாடி தாங்காதடி. ஐயோ அம்மா கத்தி அலர்னா வீட்டுல உள்ளவங்க ஒண்ணு கூடிடுவாங்கன்னு உங்களுக்கு எந்த ஒரு சின்ன சத்தமும் கேட்க கூடாதுன்னா வீட்டுக்கு பின்புற கூட்டிட்டு வந்திருக்கேன். பிளான்? எஸ், பக்கா பிளான். வாயால பேசுவியா, கையால அடிப்பியா? ரெண்டுமே கோபம் தீர தீர. ரெடியா இருக்கியா? இங்க பாருடி, என்னதான் இருந்தாலும் உன் அண்ணனும் 4 அடி தாங்கிக்குமா. அவனையும் கூப்பிடுறேன், உட்கார வச்சு 2 பேத்துக்கும் பாதி பாதி குடுக்கறியா? நோ, இந்த குடும்பத்துல யார் மேல கோபனாலும் என் மேலேயே காட்டு. சரிடா. ஏய், தர்ம அடி வாங்க போறான்னு நினைக்கிறேன். சேச்சே, இல்லடா, நீ போய் பேசிட்டு நான் இத வந்துடுறேன். எங்கடா போற? யோ போடா, பேசிட்டு இந்த வந்துடுறேன். சரிதா. டேய் சக்தி, வாப்பா மகாராசா, புண்ணியமா போகும். ஓய் ஆந்தகனி, என்ன இந்த முறை? உங்களுக்கு முறை போடல, அதான் முறைச்சுக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அதுக்காக முறைக்கிறியா? ஆமா, என் அண்ணாத்த ஏன் இப்படி இருக்கான்? அண்ணாத்தைக்கு இன்னைக்கு அன் டைம்ல ஆகாத நேரமா, அதான் இப்படி இருக்கான். ஓ அப்படியா? ஏண்டா சக்தி, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்காடா? வீட்டுக்குள்ள வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தா யார் என்னடா சொல்ல போறா? என்னமோ இப்பதான் லவ் பண்றவங்க மாதிரி தனியா எங்க வீட்டுக்கு அதுவும் பின் போற வந்து. என்னடா இது? டேய் வெக்கமா? டேய் ஏண்டா? என்ன சுபா, இப்படி முறைச்சுக்கிட்டே லவ் பண்றதா முறை பொண்ணு லவ்வா? சரத்து, டேய் ஆமாண்டா, நீ சொல்றது கூட சரிதான். எப்பவும் முறைச்சுக்கிட்டே தான் பேசுவா, 2 மணிக்கு பேசுவா. ஆனா என் மேல பாசமா இருப்பாடா. ஓ, அதாண்டா முறை பொண்ணு பாசம். ஆமா ஆமா சக்தி, உண்மைதான். அந்த கனி என்னதான் திட்டினாலும் முறைச்சாலும் ஏன் அந்த கனி எப்பவும் ஏன் அந்த கனி தான். ஏய் இவ்வளவு நேரம் நான் உன்னை திட்டிட்டு இருந்தேன், கோபம் இல்லையா? சேச்சா, கோபமா? கோபம் சொல்லி என்கிட்ட கோபத்தை காமிக்கிறேன்னு ஓ அழகான குணத்தை தான் காமிச்சிட்டு இருந்த. ஆமா, என் பொண்டாட்டி கோபக்காரியோட பாசக்காரி. டேய், நான் ஒருத்தங்க இருக்கேன்டா, மறந்து அடுத்த லெவலுக்கு போயிடாதீங்க. ஏய் அதை விடு, காட்டருமே. நிஜமாவா? எவ்வளவு கோபமா பேசினாலும் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். அட பாவீங்களா, ஊர் உலகத்துல குழந்தைங்க கூட இந்த மாதிரி சண்டை போடாது. கோபமா பேசினா அடுத்த நிமிஷம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதுகளுக்கு மெச்சூர் ஆகலையா இல்ல இதுக்கு சண்டைக்கு மெச்சூர் ஆகலையான்னு தெரியல. சுபா அண்டாண்டா, கலக்க மூட்டுறவன் என்ன பண்ணிட்டு வாரான்? டேய் அண்ணா. சுபா இந்தா. ஏய் டேய் அண்ணா, என்னடா இது? உன்னோடதுதான், இந்தாமா. ஏய் என்னோடது? சுபா சாரி சுபா. சொல்லாத. சும்மா இருடா. என் தங்கச்சி எவ்வளவு நல்ல பொண்ணு பாத்தியா? குடும்பத்துக்குள்ள சண்டை வரக்கூடாதுங்கிறக்காக, ஏன் இப்ப கூட அடிச்சா சக்தியோட சத்தம் வெளியே வரக்கூடாதுங்கிறக்காக. ஏய் என் தங்கச்சி எவ்வளவு விவரமா உன்ன கூட கொல்லப்புற வாசல் வரையா கூட்டிட்டு வந்திருக்கா. எதுக்கு சொல்லுடா, எதுக்கு? குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறக்காக. என்னதான் இருந்தாலும் என் தங்கச்சி என்னை விட ஒரு படி மேலடா. போதும் சொன்னா கேளு, நீ சும்மா இருடா. டேய் ஜீவா, என்ன சொல்ற? தங்கச்சி என்ன மன்னிச்சிருமா. சொல்லாத, பேசாம இருடா. அவ்வளவுதான், ஓ சோழி முடிஞ்சு. இனி நமக்கு என்ன? அண்ணா என்னடா சொல்ற?
மாடி இந்த கொழுக்கட்டைய நான் தான் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு உன்கிட்ட சும்மா போட்டு விட்டேன். மதி அவேணி வாசுகிய பத்திலாம் இது உன்னோடதுமா. அத்தை உனக்கு என்னதான் கொடுக்க சொன்னாங்க. நான் தான் இந்த மாதிரி எல்லாம் உன்கிட்ட பேசினா நீ அவங்க கூட சண்டை போறியான்னு பாப்போன்னு உனக்கு அண்ணன் சின்னதா டெஸ்ட் வச்சேன். அந்த கண்ணி ஆப்பு எனக்கு இல்லம்மா, உங்க அண்ணனுக்கு. கரெக்டா சொன்ன காட்டருமே. அப்போ டெஸ்டா வைக்கிறான் டெஸ்ட். இனி நான் கவனிச்சுக்கிறேன். ஐ அம் வெயிட்டிங். நானும் வெயிட்டிங். தரமான சம்பவத்தை நாளைக்கு பார்க்கலாம். ரிவெஞ்சா? எஸ், ஆனா எங்க அண்ணனோட ஒரு படி மேல இருக்கும். காட்டிருமே பாத்துடலாமா? நாளைக்கு. என்னம்மா என்னம்மா தங்கச்சி இப்படி பாக்குற? ஒண்ணு இல்லனா. சரி சரி சாப்பிடுமா சாப்பிடு. இதோ சாப்பிடுறேனா? சொல்லாத சொல்லாதன்னு சொன்னேன், கேட்டியாடா? இனி நாளைக்கு கொல்லாத கொல்லாதன்னு கதறுவான். என்னடா எல்லாரும் சிரிக்கிறீங்க? இன்னைக்கு நாங்க 3 பேர் மட்டும், நாளைக்கு நாளைக்கு எல்லாருமே சிரிப்பாங்க. எதுக்குடா?